ஞானகுரு அடிக்கடி நமக்கு எத்தனையோ அருள் வாக்குகளை கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த வாக்குகளை கொடுத்தாலும் நாம் எதை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், மீண்டும் அவரிடம் எந்த நோக்கத்தை முன்னணியில் வைத்து அல்லது எந்த உணர்வுடன் அவரை அணுகுகின்றோம் என்பதை எம்மிடம் எப்படி கேட்க வேண்டும், எம்மிடம் எப்படி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் கொடுக்கக்கூடிய வாக்குகளை நீங்கள் வளர்க்க வேண்டிய முறை எப்படி என்பதை இந்த உபதேசத்தில் தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஏன்னா நாம் எல்லாம் படிப்பறிவு கல்வி அறிவு பெற்றுதான் வளர்ந்து வந்திருக்கின்றோம். ஆக அந்த ஆராய்ச்சி எண்ணங்கள் நமக்குள் நிச்சயம் உண்டு. ஆக இது ஆராய்ச்சி என்றால் ஏதோ எண்ணமோ என்று எண்ண வேண்டியதில்லை. எது நடந்தாலும் இது ஏன் நடக்கின்றது, இது என்ன, இது எதனால் என்பதை நாம் கண்டிப்பாக நாம் சிந்திக்கத்தான் செய்வோம். அது ஒரு சில நேரத்தில் நமக்கு சரியான விடை கிடைக்க வேண்டாம், இல்லை என்றால் அதை நாம் எண்ணிக்கொண்டே இருக்கவும் உண்டு. அதுவும் குறிப்பாக நாம் நல்லதை பெற வேண்டும் என்று எண்ணி செயல்படுத்தப்பட போகும்போது அந்த நல்லது நடக்கவில்லை என்றால் எனக்கு ஏன் நல்லது நடக்கவில்லை, எனக்கு ஏன் இப்படி கெட்டது நடக்கின்றது, ஏன் இப்படி கெட்டதாகின்றது, ஏன் இப்படி நல்லது நடக்கவில்லை, ஏன் இப்படி கெட்டதாகின்றது என்று திரும்ப திரும்ப இதே ஆராய்ச்சி செய்வோம். ஆனால் இப்படி ஆராய்ச்சி செய்வதோ அல்லது திரும்ப திரும்ப எதனால் வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதனால் வந்தது, எதனால் வந்தது என்று இதையே எண்ணிக்கொண்டிருந்தால் கேள்விக்கு நம் நினைவுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் நாம் போகும் பாதை தடைப்படுத்தி விடுகிறது. அது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் இங்கிருந்து ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த ஊருக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று அதுக்குண்டான சரியான நபரிடம் அதை சொல்லி விவரம் கேட்டு அதன் வழி நாம் பயணம் செய்ய வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளை எடுத்தால்தான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். ஆனால் அதை விடுத்துவிட்டு நான் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினேன் என்று சொல்லிவிட்டு என்னால் ஊருக்கு செல்ல முடியவில்லை, ஏன் முடியவில்லை, எதனால் முடியவில்லை, யார் தடை செய்கிறது என்று இப்படியே எண்ணிக்கொண்டிருந்தால் போகும் பாதையை அல்லது அந்த போகும் பாதையில் சென்றடைய வேண்டிய முறைகளை, அந்த மார்க்கங்களை, அதற்குண்டான முயற்சிகளை விடுத்துவிடும். அதனால்தான் ஞானகுரு அவர்கள் இங்கே நான் கொடுக்கக்கூடிய வாக்கு உங்களுக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை போக்கக்கூடிய சக்தி பெற்றது. ஆக போக்கக்கூடிய சக்தியை பற்றி தான் நீங்கள் எண்ண வேண்டுமே தவிர இந்த தீமை எதனால் வந்தது, இந்த தீமை ஏன் என்னை இப்படி வாட்டி வதைக்கின்றது, எனக்கு ஏன் மீண்டும் மீண்டும் இப்படி வருகின்றது, எனக்கு ஏன் கஷ்டமாகவே வருகின்றது, இந்த கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்று நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அது சரியாக இருக்கும். இன்னும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நோய்க்காக அல்லது ஒரு உடல் உபாதைக்காக நாம் மருத்துவரிடம் செல்கின்றோம். ஆனால் மருத்துவரிடம் சென்று நாம் இந்த நோய் எப்படி டாக்டர் வந்தது, இந்த வலி எப்படி வந்தது என்று நாம் கேட்பதில்லை. எனக்கு இந்த இடத்துல வலிக்கின்றது அல்லது எனக்கு இந்த நோய் இருக்கின்றது, அதற்கு எனக்கு ஏதோ செய்கின்றது, இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், அதற்குண்டான மார்க்கங்களைத்தான் நாம் பணத்தை கொடுத்து காசை கொடுத்து மருந்தையோ ஊசியோ நாம் போட்டுக்கொண்டு அவர் கொடுத்த மருந்தையும் மாத்திரையை நாம் சாப்பிடவில்லை என்றால் அந்த நோய் போகாது. அதைத்தான் ஞானகுரு இங்கே தெளிவாக சொல்லுகின்றார். இங்கே உங்களுக்கு வாக்குகளை கொடுக்கின்றோம், அந்த வாக்கின் சித்த பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர எனக்கு கஷ்டம் போகவே மாட்டேன் என்கிறது, என்னால் சிக்கலிருந்து மீளவே முடியவில்லை, நான் எப்படி இதிலிருந்து மீள முடியும், நான் மீள முடியுமா, என்னால் இதை பெற முடியுமா, என்னால் எல்லாம் மகிழ்ச்சி சக்தியை பெற முடியுமா, அல்லது என்னால் ஆத்மசுத்தி செய்து இதை மாற்ற முடியுமா, அல்லது ஆத்மசுத்தி தான் செய்கின்றேன், என்னால் ஏன் மாற்ற முடியவில்லை, நான் தியானம் தான் செய்கின்றேன், ஏன் மாறவில்லை, இதைத்தான் கீதையில் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். அதனால்தான் ஞானகுரு இங்கே பெரும்பகுதியானோர் அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையுமே எண்ணி இது எப்படி வந்தது, எதனால் வந்தது என்று கேள்வி எழுப்பிக் கொண்டே உள்ளார்கள். அன்றாட வாழ்க்கையில் நம்மை அறியாதபடி துன்பங்களும் கஷ்டங்களும் எப்படி வருகின்றது என்பதை பலமுறை உபதேசிக்கின்றேன். அதை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். உபதேசங்களை எல்லாம் கேட்ட பின்னாடி மீண்டும் கஷ்டங்களே எண்ணிக்கொண்டிருந்தால் யாம் சொல்வது உங்களுக்குள் பதிவாகவில்லை, வளர்க்கவில்லை, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாகின்றது. ஆகவே மேற்கொண்டு நாம் செல்ல வேண்டிய நாம் சரியான மார்க்கங்களை எண்ணி அதை கேட்டால் அது பதிவாகும், அது நல்லதாகும். ஆக நாம் இந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் எந்த பஸ்ஸில் ஏற வேண்டும் அல்லது எந்த ட்ரெயினில் ஏற வேண்டும் அல்லது எந்த ஏரோப்ளேன் ஏற வேண்டும் என்று இதை கேட்டு அதற்குண்டான பணத்தை அங்கே கொடுத்து அதற்குண்டான சீட்டை வாங்கி அதில் ஏறி சென்றால் இடத்துக்கு போய் சேரலாம். அதை விடுத்து விட்டு நான் போக முடியவில்லை, என்னால் முடியுமா, நான் போகத்தான் நினைக்கிறேன், நான் நல்லதானே நினைக்கிறேன், எனக்கே நடக்கவில்லை என்றால் இது ஞானகுரு அவர்கள் சொல்வது போன்று கேள்வியைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வினாக்களைத்தான் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். அது கஷ்டம் எப்படி வருகின்றது, தீமை எப்படி வருகிறது என்பது பலமுறை உங்களுக்கு உபதேசித்திருக்கின்றேன். நீங்கள் எதை நுகர்கின்றீர்களோ எதை எண்ணுகின்றீர்களோ அதுதான் உங்களை இயக்குகிறது என்று சொல்லி இருக்கின்றேன். ஆக நுகர்ந்தது அதுவாக இருக்கும் பட்சத்தில் அதுதான் நமக்குள் கஷ்டத்தை உருவாக்குகின்றது. மீண்டும் கஷ்டம் எப்படி வந்தது என்று இந்த கஷ்டத்தை எண்ணிக்கொண்டிருந்தால், கஷ்டத்தை நுகர்ந்து கொண்டிருந்தால் கஷ்டம் எப்படி போகும், இதில் எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். ஆக கஷ்டம் கஷ்டம், நஷ்டம் நஷ்டம், துன்பம் துயரம் வேதனை என்று இதையே சொல்லிக் கொண்டிருந்தால் நமது உயிர்
நாம் சுவாசித்ததை, நாம் நுகர்ந்ததை அதுவே இயக்க சக்தியாக மாற்றி மீண்டும் கஷ்டத்துக்குத்தான் நம்மை அழைத்துச் செல்லும், துன்பத்திற்குத்தான் அழைத்துச் செல்லும். ஆக ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஊருக்கு போகக்கூடிய வழிமுறையை பின்பற்றி அந்த வாகனத்தில் ஏறி அந்த இடத்திற்கு செல்லாதபடி, இருந்த இடத்திலிருந்தே போக முடியவில்லை, நடக்கவில்லை, எனக்கு செய்ய முடியவில்லை, எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படியோ அப்படித்தான் கஷ்டத்தை சொல்வது என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். ஆக அருள் உணர்வுகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். எனவே இந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய மார்க்கத்திலே முக்கியமான அம்சமே இதுதான். நாம் எந்த நல்லதை வேண்டி விரும்பி பெற வேண்டுமோ அதைத்தான் நாம் சுவாசிக்க வேண்டும், அதைத்தான் எண்ண வேண்டும். நாம் சொல்லலாம், நான் அதைத்தானே எண்ணுகின்றேன், அதற்காகத்தானே கேட்கின்றேன், அதைத்தானே சொல்லித்தானே நான் கேட்க வேண்டும் என்றால் கஷ்டத்தை சொன்னால் கஷ்டம்தான் நமது உயிர் உருவாக்குமே தவிர கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும், துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும், தீமையிலிருந்து விடுபட வேண்டும், எனக்கு இது சரியான மார்க்கங்கள் வேண்டும், எனக்கு இது ஒரு சரியான வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் வழிகாட்டிக் கொண்டுதான் இருக்கின்றார். அது விடுபடக்கூடிய உணர்வுகளையும் கொடுக்கின்றார். நாம் அதைத்தான் எண்ண வேண்டும் என்பதைத்தான் சொல்லுகின்றோம். இதுக்கு இன்னும் தெளிவான உதாரணம் சொல்ல வேண்டும். மந்திரம் செய்வோர், தந்திரம் செய்வோர், பல மார்க்கங்கள் எத்தனையோ தியான வழி, அந்த வழி என்று சொல்லப்பட போகும்போது நம் நினைவுகள் அங்கே செல்லும். இதிலெல்லாம் ஆராய்ச்சியும் செய்வோம். இது எப்படி, இது என்ன, இது ஏது. ஆனால் மகரிஷிகளின் அருள் உணர்வை பெற வேண்டும் என்ற இயக்கத்தில் வருவோர், அந்த இயக்கத்தின் உணர்வு கொண்டோர் அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். ஆக மகரிஷியின் அருள் சக்திகளை பெற்றால் மந்திரம் செய்வதையும் தந்திரம் செய்வதையும் பல மார்க்கங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாமே தவிர மந்திரம் எப்படி செய்கின்றார்கள், தந்திரம் எப்படி செய்கின்றார்கள், இவர் எப்படி ஏமாற்றுகின்றார், இவர் எப்படி தீமை செய்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மகரிஷியுடைய சக்திகளை பெறக்கூடிய தகுதி இழந்துவிடும். அதைத்தான் குறிப்பால் இங்கே உணர்த்துகின்றார். ஆக மற்றதை பற்றி அறிய வேண்டும் என்று எண்ணினால் அந்த நோக்கம் அதிலே தான் இருக்கும். மற்றவன் செயலை பற்றி தெரிய வேண்டும் என்று விரும்பினால் அதன் ஆழமாக அதுதான் பதிவாகுமே தவிர ஞான ஒரு மற்றவருடைய உணர்வை பதிவாக்க வேண்டியதில்லை. மகரிஷி உணர்வை பதிவாக்க வேண்டும், ஞானியின் உணர்வை பதிவாக்க வேண்டும். அதற்குண்டான விவரத்தைத்தான் நான் சொல்லுகின்றேன். ஆக அதன் மேல் உங்கள் பற்று இருந்தால் அந்த விவரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் சகலத்தையும் அறிந்து கொள்ளலாம் என்றால் மகரிஷியுடைய சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த உணர்வை நுகர்ந்தாலே போதுமானது. சகலத்தையும் அறியக்கூடிய ஆற்றலாக அது நமக்குள் வழிகாட்டும். ஆக நாம் கஷ்டம் எப்படி வருகிறது, துன்பம் எப்படி வருகிறது என்று, அல்லது எனக்கு உடலில் வலி அதிகமாக இருக்கின்றது என்று வலியை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் சொல்லலாம், வலிக்கும் பொழுது வலியை எண்ணாதவன் நான் எதை எண்ண முடியும் என்று. ஆனால் வலிக்கிறது என்று சொல்வதை காட்டிலும் வலி என்னை விட்டு போக மாட்டேன் என்று சொல்வதை காட்டிலும் என் வழியிலிருந்து நான் விடுபட வேண்டும், எனக்கு நிவாரணம் வேண்டும் என்பதுதான் இங்கே கேட்க வேண்டிய முறை. ஏனென்றால் ஞானிகள் என்றால், மகரிஷிகள் என்றால் தீமைகளை வென்றவர்கள், தீமைகளை சுட்டு பொசுக்கியவர்கள், தீமைகளை ஒளியாக மாற்றியவர்கள், நஞ்சை வென்று எப்படி அதை சமைக்க வேண்டுமோ அதை சமைத்து வேகா நிலை பெற்றவர்கள். ஆக அவரிடம் நாம் போய் அதைத்தான் கேட்க முடியுமே தவிர கஷ்டத்தை சொல்லி கஷ்டத்தை கேட்டு, துன்பத்தை சொல்லி துன்பத்தை கேட்டு நாம் போகக்கூடிய பாதைகளை விடுத்து விட்டு நாம் நம்முடைய சிக்கல்களையும் துன்பங்களையும் துயரங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் அதுக்குண்டான நிவாரணம் கிடைக்காது என்பதை இந்த உபதேசத்தில் ரத்தின சுருக்கமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். நம்ம உயிர் எதை கேட்கின்றோமோ, எதை விரும்புகின்றோமோ, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, நாம் அதை இச்சைப்பட்டால் அதுதான் நமக்குள் உருவாகும். அதுவே நமக்குள் ஞானமாக வந்து என் கஷ்டத்திலிருந்து என்னால் விடுபட முடியுமா, நான் விடுபட முடியுமா என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த சந்தேகக்குறிதான் வரும். ஏனென்றால் இங்கே இருப்பது அதுவாக இருந்தாலும் நாம் மாற்றி அமைக்க வேண்டிய மார்க்கங்களைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர எனக்குள் கஷ்டம் இருக்கிறதுனால தானே நான் சொல்லுகின்றேன், எனக்குள் வேதனை இருப்பதால் தான் நான் சொல்லியிருந்தால் அது இருக்கிறதா. ஆனால் அதை விடுத்து விட்டு எப்படி ஆஸ்பத்திரிக்கோ டாக்டருக்கோ சென்றால் இங்கே உள்ள உடலுக்குள் நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளோ அணுக்களோ இருந்தாலும் அவர் கொடுக்கும் மருந்தை நாம் எப்படி உட்கொள்கின்றோமோ அதுபோன்று ஞானகுரு நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானின் உடலை நாம் உட்கொண்டால் தான், அதை சுவாசித்தால் தான், அதை நம்ம உயிருக்குள் பட்டு சிருஷ்டி செய்தால் தான் நமக்கு இந்த மாற்றங்கள் உருவாக்க முடியுமே தவிர கஷ்டம் வருகின்றதே, கஷ்டத்தை மீட்பதற்கு ஏன் ஞானகுரு உதவி செய்யவில்லை, மகரிஷிகள் ஏன் உதவி செய்யவில்லை என்றால் இது பக்தியினுடைய நிலைகள். நாம் எந்த வழி வந்தோமோ யாரோ செய்வார் என்ற நிலைகள் தான். ஆக அது அல்ல, நாம் தான் இதை உருவாக்க முடியும். என்றால் நாம் என்றால் நமது எண்ணம், நாம் சுவாசிப்பது ஒரு யாக குண்டத்திலே நாம் நெருப்பிலே பொருளை போட்டால் எப்படி மனங்கள் வருதோ அதுபோன்று நம்ம உயிரில் நாம் தீமையிலிருந்து நீக்கக்கூடிய உபாயங்களையும், தீமையிலிருந்து விடுபடக்கூடிய ஞானங்களையும், துன்பத்திலிருந்து விடுபடக்கூடிய சக்தியும் தான் அங்கே போட வேண்டும். அதைத்தான் இங்கே என்னிடம் கேட்க வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதை நீங்கள் கேட்டு, அதை நீங்கள் பெற்று, அதை நீங்கள் வளர்த்தால் உங்கள் உயிர் அதை உங்களுக்குள் உருவாக்கி கொடுத்து உங்களை தீமையிலிருந்து விடுபட செய்யும், தீமை நீக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக உருவாக்கும், உங்களை ஞானியுடைய அருள்வட்டத்தில் இணைய செய்யும் என்பதுதான் ஈஸ்வரம் பற்றிலும் சரி, ஞானிகளும் சரி, மகரிஷிகளும் சரி, ஞானகுரும் சரி நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார்கள். அதைத்தான் இங்கே ஞானிகளிடம் அணுக வேண்டிய முறை, ஞானகுருவிடம் அணுக வேண்டிய முறை, அகசியரிடம் அணுக வேண்டிய முறை, ஒவ்வொரு மகரிஷியிடம் அணுக வேண்டிய முறையை பற்றி இந்த உபதேசத்தில் ஞானகுரு நமக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.